இன்னைக்கு என்ன டேன்னு தெரில, டே 7 நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு டே 8. இன்றைக்கி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபெமினாவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இவளும் நானும் காலேஜோட டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஒரே ரூமில் இருந்தோம். செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். கடைசியாக நான் அவளை காலேஜ் முடித்து 2018 பார்த்தது. அவளுக்கு மேரேஜ் கூட கோவிடில் நடந்ததுனால என்னால் போக முடியல. ஆல்மோஸ்ட் 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி அவளுக்கு பேபியெல்லாம் பிறந்தாச்சு. இப்போ தான் அவளை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். பசங்களுக்கே இருக்கிறதே 4 நாள். அந்த நாள்ல நல்ல நான் வாங்கிட்டேன். நவர்றானா வேற ட்ரை பண்றேன். இவனுக்கு அடுத்த நாள் பிறந்த என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வீடு ஃபுல்லா ரவுண்ட் போயிருக்கும். அந்த அளவுக்கு இல்லை, இவன் கொஞ்சம் செல்லலாம். எங்க பேர் சிரிக்கிறான். ஃபெமி வீட்டுக்கு வந்து ஃபெமி மீட் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்கள் எல்லாரும் மால் போயிட்டு இருக்கோம். அவங்க காரில் போகிறாங்க, நான் என் காரில் போகிறேன். வரும்போது வேற காஸ்டியூமில் வந்து என்னை ஃபுல்லாக மாற்றி காஸ்டியூம்லாம் மாற்றி விட்டுட்டா. நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி இத்தனை வருஷம் ஆனாலும் டெய்லி அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க வீட்டில் நடக்கிறது, எங்கள் வீட்டில் நடக்கிறது, ஆஃபீஸில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் லொடன்னு எங்கள் மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடியோ மெசேஜாக தான் இருக்கும். அதனால் எங்ககிட்ட பேசுறதுக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுனால என்ன பேசுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் அரை மணி நேரமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபெமியோட அம்மா. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 10 days போல் அவங்க வீட்டில் போய் நான் தங்கியிருந்தேன். நல்லா சமைச்சு போட்டு ஊரெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. இதனால் நாங்கள் 2 பேர் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் அப்பா, அம்மா, தம்பி, பெரியம்மா, சித்தி அப்படின்னு அவங்களோட பசங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும். எல்லாருமே என் கூட நல்லா பேசுவாங்க. மீட் பண்ணதுலேருந்து எங்கள் வாய் ஓயவே இல்லை. கண்ட கதையும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஒரு பழைய ஃபீலிங்ஸ் வந்துச்சு. காலேஜ் டைமில் இருக்கிற அதே பர்சனாலிட்டி வெளியில் வந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாய் காய்ஸ். ஹலோ. அவ்வளோதான், ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறமா பாய் சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 10 years ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், அது கேட்குது. போயிட்டு வரும் ப்ரோ, பாய், பார்த்துக்கோங்க. பாய் பாய் பேபி, பாய். அங்கேருந்து கிளம்பும்போது நான் ரொம்ப பெரிய விடையாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபாரினில் இருக்கிறதுனால ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸையும் எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணுறோம். இதுவே நான் சென்னையிலே இருந்திருந்தேன் அப்படின்னா அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு இதே மாதிரி சிரிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். இனி அடுத்து எத்தனை வருஷம் கழித்து எப்போ பார்க்க போகிறேன்னே தெரியாத ஒரு கேள்விக்குறியோடு வெளியில் கிளம்பி வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போகும்போது ஜிமிக்கி சுடிதாரில் போனேன். வரும்போது சட்டை, பேட்டு, தோடு எல்லாம் ஃப்ரெண்டோடது மாற்றிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் எனக்கே கொடுத்து அனுப்பிட்டா. அப்படியே ஒரு ஹாஸ்டலில் காலேஜில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வாழ்ந்த ஒரு லைஃப் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படிதான் வாழுவோம், யார்த்தோட யார் போடுறோம், யார் ட்ரெஸ் யார் போடுறோன்னு தெரியாமல் வாழ்ந்த அந்த ஹாஸ்டல் லைஃப் நல்ல ஒரு மெமரிஸ், நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஆக்சுவலாக என்ஆர்ஐயோட ஒரு சொல்லப்படாத உண்மை என்னென்னா, ஃபாரினில் சுடிதார் போடக்கூட வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் சட்டை பேண்ட்டை போட்டுட்டு ஆம்பளை பையன் மாதிரி சுற்றிட்டே இருக்கிறதுனால ஊருக்கு வந்த கையோட சுடிதார் எடுத்து மாட்டிக்கிட்டு ஜிமிக்கி, தோடு, வளையல், கொலுசு அப்படின்னு ஒரு ஃபுல் பொம்பளை பிள்ளையாக மாறுற ஹாப்பி ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் ஊருக்கு வந்தாலும் எப்போவுமே சுடிதாரில் தான் சுற்றிட்டு இருப்பேன். அங்கேருந்து பிலால் போயிட்டு எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன பண்ணேன்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.